ஹீரோவுடைய இன்ட்ரோ, காளியோட இன்ட்ரோ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். அந்த வேஷ்டியிலேருந்து வைக்கிறீங்க. அது என்னவோ ஒரு ஹீரோ வந்து வேஷ்டியில் இன்ட்ரோ ஆகும்போது அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள்லாம், அது டேரக்டராக சில விஷயங்கள் பண்ணும்போது அது பயங்கரமாக இங்கே கொண்டாடப்படுது அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஷார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம், ஃபோன் பேசிட்டே அவர் வருவார். மார்க்கெட்லேருந்து முடிச்சோன்னே அங்கேயே நமக்கு அந்த ஃபீல் வந்துடுது. இப்படி காதில் வச்சுட்டு இன்னும் பாக்கெட்டில் விழுவுது. இந்த குட்டி குட்டி விஷயங்கள் அவரோட இன்ட்ரோவில் இருக்கலாம் அப்படின்ற விஷயமும் பேசலாம். அது வந்து அது அது நிறைய டேக் ஆயிடுச்சு. ஓகே, அது கரெக்டாக வந்து விழாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது அந்த கியூட்னஸ் தான் காளின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி காளியோட கேரக்டர் கிரேல இருக்கா. ஆமாம். இதை தாண்டி உங்களுக்கான காளியை பிடிச்சாதான் நீங்கள் அந்த கதையை தொடர்வீங்க. ஓகே, இல்லைன்னா நமக்கு பிடிக்காத ஆளோ இல்லை கெட்டவனா இருந்தா கூட சுவாரஸ்யமான ஆளா இருந்தா பிடிக்கும். கரெக்ட். ஜென்ரலி அப்படிதான் இப்போ நிறைய படங்கள்ல வில்லன்லாம் பயங்கரமா கொண்டாடப்படுறாங்க. கேரக்டர்ல இருக்க ஒரு பிஞ்ச் தான் அந்த ஃபோன் நான் பாக்குறேன். எப்படின்னா அது அவரோட ரெகுலரான வேலை. இல்லைன்னா போலீஸ் மாட்டினானா அன்னைக்கு ஒரு 100, போலீஸ்ட மாட்டினா அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தண்டம் கட்டணும். ஆமா, அந்த காசே இவருக்கு வந்து பெரிய காசு தான். அதனால ஃபோன் பேசிட்டு கூட டக்குன்னு இது பண்ணிட்டு அப்படியே போறாரு, திருப்பி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போறாருன்றது. அண்ட் ஹீ கேரிட் அவுட் ரியலி வெல். அதுதான் முக்கியம். அதை பண்றால் பண்ணா செமையா இருக்கும்னு பாங்கல்ல, அது அவர் செமையா பண்ணிட்டாரு.